ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே சண்டே எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். கையல் கண்மணிக்கு ஸ்கூலில் இருந்து யூனிஃபார்மு, பேகு, புக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கமல் ஃப்ரைடேவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து வச்சதும் பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. இந்த ஹெச்பி இதெல்லாம் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டிராயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். அம்மா எதுக்கு தெரியுமா? இப்போ இதுக்கு இந்த பென்சில், அம்மா மார்க்கர் பென்னு யூஸ் பண்றதுக்கு தான்டா. யூனிஃபார்ம் கலர்லயேவா? யூனிஃபார்ம் எத்தனை செட் கொடுத்திருக்காங்க? யூனிஃபார்ம் 4 டி-ஷர்ட் 3 ட்ராக். இங்க காமி எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டாங்க. இந்த வெறும் இதுதான் இருக்கு. இதான் சட்டை. ஓ, இது பேண்டா? ஓகே ஓகே. இதான் பேக். இது பாரு, சயின்ஸ் கிட்டா, மேத்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. சயின்ஸ் கிட்டா என்ன இருக்கு அதுல? சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் கிட்ட. ரோபோட்டிக்ஸ் கிட்டா? ஓகே ஓகே. கையிலும் கண்மணியும் ஸ்கூல் மாறிட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸ்கூல்லாம் மாறல, அதே ஸ்கூல் தான். பட் டிப்ஸுன்னு இருந்தது. இப்போ ஸ்கூல் பேர் மாற்றிருக்காங்க, ஆர்கிட்ஸ் அப்படின்னு. கையில் எத்தனாவது, கண்மணி எத்தனாவதுன்னு கேட்டிருந்தாங்க. கையில் 7th படிக்கிறா, கண்மணி 4th. போதும் எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே சமைக்க வந்துட்டேன். மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டதுக்கப்புறமா தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டு சிக்கன் தான் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக டெய்லியுமே சிக்கன், முட்டை எல்லாம் இருக்கும். இப்போ இந்த அகாரோ ரீகல் பர்சனல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 400 வாட்ஸ் காப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஜார் வரும். 2 பிளேடு பேஸ் இருக்குது. ஒன்று பிளெண்ட் பண்ண, இன்னொன்று கிரைண்ட் பண்ண. 3 லிட்டு வரும். இந்த 3 லிட்டையும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி அரைக்க, மசாலா அரைக்க, ஸ்மூத்தி, ஜூஸ்னு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாகவும் சீக்கிரமாகவும் அரைச்சி கொடுக்குது. இதில் ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜாரை கரெக்டாக லாக் பண்ணால் போதும், ஸ்டார்ட் ஆகிடும். ஜார் பிளேடு ரெண்டுமே வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சட்னி மசாலா மட்டும் கிடையாது, நம்மளால ட்ரை பவுடர் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ட்ரை பவுடர் அரைச்சிட்டு வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வைக்காம இதே ஜாரில் சாலிட் லிட்டு வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஃப்ளிப் டாப் லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நல்லா தூக்கம் வந்தது. ஐயோ தூங்கக்கூடாது அப்படின்னு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். ராஜேஷ் கிச்சனில் கிட்ஸ் காம்போ, பெஸ்ட் செல்லிங் காம்போ, மால்ட்டு காம்போ, ரைஸ் மிக்ஸ் காம்போ, ஹேர் கேர் காம்போ, ஸ்கின் கேர் காம்போ அப்படின்னு நிறைய காம்போஸ் அவைலபிளாக இருக்குது. காம்போ ஆர்டர்ஸ், காம்போ இல்லாத ஆர்டர்ஸ்னு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ராஜேஷ் கிச்சன் ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி டேட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி கிட்ஸ் காம்போ டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு அரைக்கிறதுக்கு பாசிப்பயிறு தோசை மிக்ஸு, இட்லி பொடி, பருப்பு பொடிக்கெலாம் வறுத்து வச்சுருக்காங்க. ராஜேஷ் கிச்சனுக்கு கடந்த 6 வருஷமாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கமல் ஃப்ரைடேவே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் ஒரு 2 நாள் கழித்து திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கமல் இல்லை இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை இழுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சுன்னா திண்டுக்கல் ஆமாடா, நீ 2 வீக்ஸ் இருக்குமா? 2 வீக்ஸ் ஆச்சு. ஆமா, கரெக்ட்டா 2 வீக்ஸ். ஜூன் 1 வந்தீங்க. அப்படியா? ஆமாடா. எப்படின்னா ஜூன் 31 வீட்டுக்கு வந்தோமா. ஜூன் 31 இல்ல, மே 31. மே 31 வந்தோமா வீட்ல இருந்து, சென்னையில இருந்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல வரவே இல்லை பாப்பா. ஏய் வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் முதுகு வலிக்குதுன்னு போனீங்க, செக்அப் பண்ணீங்க. செக்அப்புக்கு வந்தோம். கரெக்ட். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் ஆமாம், போன வாரத்துக்கு வாரம் செக்அப்புக்கு வந்தது. அம்மா போடும்போது போனது அவ்வளோதான். ஆமாம், கரெக்ட். கடைக்கு எவ்வளோ நாளாச்சுல அப்படின்ட்டு கடைக்கு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோம். ஹாஸ்பிட்டலை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கமல் இல்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கமல் தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலா என்னால சேர்லயே ரொம்ப நேரம் உட்கார முடியல. தரையில சுத்தமா என்னால உட்காரவே முடியல. அதனால தான் "நீ தரையில உட்காந்து காயெல்லாம் எடுத்து வைக்க வேணாம், நான் எடுத்து வைக்கிறேன்" அப்படின்ட்டு கமல் எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. நான் அந்த புதினா, கொத்தமல்லி மட்டும் பாக்ஸில் வந்து கிள்ளி போட்டுட்ருந்தேன். 2 வாரம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருந்தேன். இருந்தாலும் பேக் பெயின் கொஞ்சம் கூட சரியாகவே இல்ல. இன்னும் பெயின் அப்படியே தான் இருக்கு. அதனால வந்து "இங்க பார்த்தது போதும், மதுரைக்கு போலாம்" அப்படின்னு கமல் சொன்னாங்க. சரி ஓகே போலான்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்ன குனிய விடுறது கிடையாது, தரையில உட்கார விடுறது கிடையாது, வெயிட் தூக்க விடுறது கிடையாது. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்துட்ருக்காங்க. நமக்கு வேலை செஞ்சு குடுக்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம பெயின்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா வேலைகளையும் நம்மளே பார்த்துட்டு இருந்துட்டு, இப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. மதியம் லஞ்ச் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து விளாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே காலையிலேருந்து ஒரு வேலையுமே ஓடல. ஏன்னா, காலையில நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே கருப்பு படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிருச்சு. அதனால ஃபேமிலியா உட்காந்து பார்த்துட்ருந்தோம். வேற எந்த வேலையுமே ஓடல. ஃபுல்லா படம் தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் சமைச்சு சாப்பிட்டோம். நைட்டே நானும் கமலும் பார்க்கலான்னு நெனச்சோம். ஆனா, பிள்ளைங்க வந்து கருப்பு படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கையலுக்கு அம்மா போட்டிருந்தது. அப்போ போக முடியல. கையலுக்கு சரியானதும் கண்மணிக்கு அம்மா போட்டது. அப்பயும் போக முடியல. அதனால சரி ஓகே அப்படின்னு நெனச்சோம். பட் ஆனா தியேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஓடிடிலயே வந்துருச்சு. சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம். கமல் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு எல்லாம் வந்து பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். சரி விடு நம்மளே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால நான் வந்து கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கையை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா கருப்பு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டே கட் பண்ணேன். அந்த மியூசிக் போட்டோடனே ஒரு வேகத்தில் கையை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கருப்பு ரத்தம் பார்த்துருச்சு. ஆமாம், கருப்பு வந்து ரத்தம் பார்த்துருச்சு. நல்ல ரத்தம் வந்துருச்சு, நிறைய ரத்தம் வந்துருச்சு. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி அடி மேல் அடி விழுகுதோ தெரியல. நம்ம எடுத்துகிட்டு போய் மடிக்கலாம். இதெல்லாம் போர்வையெல்லாம் மடிச்சு வைக்க மாட்டீங்களா நீங்கள்? எப்பயும் அப்படி தான் கசங்கியே தான் இருக்குமா? எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன? ஃபோல்ட் த பெட்ஷீட். ஃபர்ஸ்ட் பல்லு விளக்கணும். பல்ல விளக்கிட்டு வந்து ஃபோல்ட் த பெட்ஷீட். மடிச்சு வைக்கிற பழக்கமே இல்ல, சுருட்டி தான் வைக்கிறது. எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டா? போர்வை மடிக்க தெரியாதா உனக்கு? ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தரலையா? கையில புண்ணு இருக்கு, அதனால நீயே தான் மடிக்கணும். இந்த அவ மடிக்கிறப்ப ஆ கையில அவளுக்கு மடிக்க தெரியும், ஆனா அவளும் மடிக்க மாட்டா. இன்னொரு பக்கம் எடு. நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டா எப்படி மடிப்பீங்க? அடுத்த வருஷம் ஹாஸ்டல் தாண்டி. நான் அங்க கூட போறேன். கண்டிப்பா கொண்டு போய் விடுறோம் கமல். இந்த வருஷம் பாவம் புண்ணியம் இல்ல இவன் தீனு மிலிட்டரி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னான்ல, அவன் கூட போட்டோம். போனா நானும் போகணுமா? அதுக்கு எக்ஸாம் எழுதணுமே, பாஸ் பண்ணுமே. இப்ப எப்படி கண்மணி மடிக்க வந்தது தெரியும், ஆனா நடிப்பு. இனிமேல் பெட்ஷீட்டை மடிக்கிச்சு வைக்காம வெளியே வந்தீங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பெட்டில் போடு. எல்லாம் ஆளாள் அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க மடிச்சு வைங்க. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை மடிச்சு வைங்க. நான் வந்து கபோர்டில் எடுத்து வைக்கிறேன். இல்லாட்டி எதுவுமே பண்ணாத, நாங்களே பண்ணிக்கிறோம். கபோர்ட்ல நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நான் கபோர்டை திறந்து பார்க்கும்போது அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அது எனக்கு தெரியும். சரி, இது நம்மளுதா? எங்க சேர் வச்சுட்டு போங்க, மடிச்சுட்டு கொண்டு வந்து தருவோம். யார் சேரு? என் சேர். சம்பாரிச்சு வாங்கினது நம்ம. நம்மகிட்ட பேச்சு பேசுது பாரு. ஈவினிங் டீயை வச்சு குடிச்சிட்டு பிள்ளைங்க ரூமில் அவங்க துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். துவைச்சி போட்டதை அப்படியே அப்படியே கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கமல் வந்து நீ ஏன் பண்ணுற, அந்த பிள்ளைங்களாவே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து அவங்க துணியை அவங்களே மடித்து வைக்க சொல்லிட்டாங்க. கபோர்ட்லேயும் அவங்களே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலும் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் மடித்து கபோர்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். உடம்பு சரியில்லைனா தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க.
நைட் டின்னருக்கு காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருந்தது. தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.